சிவகாசி அடுத்த சிங்கமலப்பட்டி பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 9 பேர் உயிரிழந்த நிலையில் சம்பவ இடத்தில் மதுரை சரக டிஐஜி ரம்யா பாரதி நேரில் ஆய்வு செய்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கருப்பசாமி வழங்க கேட்கலாம். கருப்பசாமி வணக்கம். தற்பொழுது மதுரை சரக டிஐஜி ரம்யா வெடி விபத்து தொடர்பாக ஆய்வு செய்து வருகிறார். எத்தனை அதிகாரிகள் உடன் இருக்கின்றனர்? மீட்பு பணி எவ்வாறு நடைபெற்று வருகிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே செங்கமலப்பட்டியில் இன்று மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு தனியார் பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த வெடி விபத்தில் சுமார் 7க்கும் மேற்பட்ட அறைகள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளன. இந்த பட்டாசு ஆலை வெடி விபத்தில் இதுவரை 9 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த 9 பேர் உயிரிழந்த 9 பேரின் உடல்களும் சிவகாசி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பட்டாசு ஆலை வெடி விபத்து என்பது விருதுநகர் மாவட்டத்தையே கதிகலங்க வைத்துள்ள என்ற சூழ்நிலையில் இந்த பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தை நேரில் மதுரை சரக டிஐஜி தற்போது நேரில் பார்வையிட்டு வருகிறார். மேலும் அந்த ஆய்வின் போது அந்த பட்டாசு ஆலையில் எவ்வாறு வெடி விபத்து ஏற்பட்டது, மனித தவறுகளால் வெடி விபத்து ஏற்பட்டதா என்பது குறித்தான தகவல்களை காவல்துறை அதிகாரியிடம் அவர் கேட்டறிந்து வருகிறார். மேலும் கட்டட இடிபாடுகளில் யாரேனும் சிக்கியுள்ளார்களா என்பது குறித்தும் காவல்துறை அதிகாரியிடம் தீயணைப்பு அதிகாரியிடம் அவர் விரிவான அறிக்கையை கேட்டு வருகிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி கருப்பசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.